வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியை உங்களுக்கு தர இருக்கின்ற தகவல் என்னவென்று சொல்லலாம். அதாவது இலங்கை விசஸ் இந்தியா அணிகளான மிக முக்கியமான ஒரு நாள் தோனுடைய முதலாவது போட்டி நேற்றைய தினம் பிரேமதாச மைதானத்திலே பகலிரவு போட்டியாக இடம்பெற்றது. இது தொடர்பாக சுவாரஸ்யமான பல தகவல்களை இந்த காணொலியிலே இணைத்திருக்கிறேன். இந்த காணொலியை உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் முறை பார்க்குறீங்களா இருந்தால் லைக் பண்ணி அதே போல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டுன்னு தட்டி விட்டுருங்க. காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துள்ளும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி அருமையான போட்டி, அட்டகாசமான போட்டி, விறுவிறுப்பான போட்டி, அதாவது பரபரப்புக்கு பஞ்சமில்லாத போட்டி என்று தான் நாங்கள் கூறலாம். இலங்கை ரசிகர்கள் எண்ணுகின்றார்கள், எல இந்திய அணியினுடைய ரசிகர்களை பார்த்து இலங்கை ரசிகர்கள் சொல்கிறார்கள், எல என்னல இது, நீங்க மட்டுமால உங்களோட கேப்டன் மட்டுமால பந்து வீசி போட்டியை ஜெயிக்க வைப்பாரு, எங்க கேப்டனும் பந்து வீசி போட்டியை ஜெயிக்க வைப்பார் இல்லைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. காரணம் போட்டியினுடைய இறுதி முடிவுகள் அப்படித்தான் இருந்தது. அது மாத்திரமல்லாமல் 19 வருடங்களுக்கு பிறகு இலங்கையில் தமிழ் பேசக்கூடிய ஒரு வீரர் அறிமுகமாக இருந்தார். மிகச்சிறப்பான முறையில் பந்தும் வீசி இருந்தார். ஆனால் அவருக்கு விக்கெட் கிடைக்கவில்லை. காரணம் இது ஒரு சுழல் பந்து வீச்சருக்கு முழுக்க சாதகமான மைதானம் என்ற வகையிலே, அதாவது வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு விக்கெட் எடுப்பது கொஞ்சம் கடினமாக இருந்தது. அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கையினுடைய தலைவர் சரித் அசலங்க முதலிலே துடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார். காரணம் இந்த மைதானம் சுழல் பந்து வீச்சாளருக்கு ஒரு சாதகமான ஒரு மைதானமாக பிச் ரிப்போர்ட் கூறியிருந்தது. எனவே இலங்கையினுடைய தலைவர் சரியான முடிவெடுத்து நாணய சுழற்சியிலே முதலில் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார். அதாவது பந்து வீசி சுழல் பந்துவை பயன்படுத்தி பந்து வீசி எதிர் அணியை கட்டுப்படுத்த முடியும் என்ற நோக்கத்திலே துடுப்படுத்த ஆட்டத்தை தேர்வு செய்திருந்தார். அந்த இலங்கை சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 213வது வீரராக பந்து வீச்சாளராக நேற்றைய தினம் அறிமுகமாக இருந்தார் முகமது சிராஜ் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய அந்த வகையில் முதல்ல துடுப்படுத்தாடிய இலங்கை அணியினர் மொத்தமாக 230 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 50 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே 8 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து இலங்கை அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தொடர்ச்சியாக மிகச்சிறப்பான முறையிலே துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். இலங்கை அணிக்காக 10 நிசங்க என்று தான் நாங்கள் கூறப்படும் 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 75 பந்துகளுக்கு. காரணம் அதாவது மைதானம் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அது மாத்திரமல்லாமல் இந்த மைதானம் சுழல் பந்து வீச்சாளருக்கு அதிக சாதக தன்மை கொண்டமையினால், அதாவது கொஞ்சம் மெதுவாகத்தான் துடுப்படுத்த ஆடினார். குறிப்பாக 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இலங்கை அணி சார்பாக 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று 75 பந்துகளுக்கு இதிலே 9 4 ஓட்டங்கள், எந்த விதமான 6 ஓட்டமும் இல்லை. ஸ்ட்ரைக் ரேட் 74.67 இருந்தது. மிக ஒரு ஸ்லோப்பாகத்தான் இருந்தது. ஆனால் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடி இருக்கின்றார். அண்மை காலமாக T20 போட்டிகளிலும் சரி ஒரு நாள் போட்டிகளிலும் சரி இலங்கை அணிக்கு எதிராக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கலக்கி கொண்டு வருகின்றார். அவரோட ஜோடியாக வரக்கூடியவர்கள் தான் பெரிதாக பிரகாசிப்பது கிடையாது. அந்த வகையிலே பார்த்தோமாக இருந்தால் இந்த போட்டியிலே அவருக்கு ஜோடியாக வந்த அசிதா பெர்னாண்டோ 7 பந்துகளை சந்தித்து 1 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவரை எண்ணத்திற்கு தேர்வாளர்கள் மறுபடியும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்குகின்றார்கள் என்று தெரியாது. காரணம் இவர் லங்கா பிரீமியர் லீக்கில் சிறப்பாக விளையாடி இருந்த பிரான்சைஸ் போட்டிகளில் மிகச்சிறப்பான முறையில் வெளிக்காட்டுகின்றார். அவர் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் அவர் இலங்கை அணிக்குள் வரும்பொழுது அவர் சொதப்புகின்றார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. அதே போன்று அடுத்ததாக வந்த குசல் மெண்டிஸ் 14 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்திருந்தார். 31 பந்துகளுக்கு 31 பந்துகளை சந்தித்திருந்தார். 14 ஓட்டங்கள். இவரை எதற்காக இலங்கை கிரிக்கெட் சபை இன்னும் நம்பி இருக்கின்றார்கள் என்று கூட எங்களுக்கு தெரியாது. குறிப்பாக இதில் ஒரே ஒரு 4 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய. இவரை விட மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார் இலங்கை அணி சார்பாக அகில தனஜே என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு இடமாக இருந்தது. அதேபோல் சதிர சமர விக்ரம 8 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 18 பந்துகளுக்கு. அதேபோல் சரித் அசலங்க அணியினுடைய தலைவர் 21 பந்துகளுக்கு 14 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 4 ஓட்டம். அதேபோல் நாங்கள் பார்த்தோமா ஜனித் லியலகே 26 பந்துகளுக்கு 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஒரு 6 ஓட்டம் ஒரு 4 ஓட்டம் அடங்கலாக இவருடைய அவுட் ஒரு சர்ச்சையை கிளப்பக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் துனித் வெல்லாலகே மிகச்சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிக்காட்டியிருந்தார். தன்னை இந்த குழாத்துக்குள் இணைத்துக் கொண்டது சரிதான் என்பதாக நிரூபித்திருந்தார். 67 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவரின் மூலமாகத்தான் இலங்கை அணி 230 ஓட்டங்களை தொட்டது என்றால் அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. இதிலே 7 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டம் அடங்கலாக ஸ்ட்ரைக் ரேட் 103.3
0.8 இருந்தது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக வனிந்து வசரங்க நிதானமான முறையில் துருப்படுத்த 35 பதிலுக்கு 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அக்சார் பட்டேலிடம் புடியெடுத்த ஆட்டமானது வெளியேறியிருந்தார். ஒரு 4 ஓட்டம், அதே போன்று 2 6 ஓட்டங்கள் அடங்கலாக. அதே போன்று அகில தனஜே 21 பந்துகளுக்கு 17 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 2 4 ஓட்டங்கள் அடங்கலாக. குசல் மெண்டிஸை விட மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த ஆடியிருந்தார் அகில தனஞ்சே என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. முகமது சிராஜ் வந்தார். ஒரு பந்துக்கு 1 ஓட்டம் பெற்றுக் கொடுத்து ரொட்டேட் ஆகி துனித் வெள்ளாலைக்கு வாய்ப்பு வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு. அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மொத்தமாக 230 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் இலங்கை அணியினர். 8 விக்கெட்டுகளை இழந்து 50 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இந்திய அணியுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முகமது சிராஜ் 8 ஓவர்கள் பந்து வீசி 2 மேடின் ஓவர்களை வீசியிருந்தார். குறிப்பாக 36 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். ஒரு விக்கெட்டினையும் கைப்பற்றியிருந்தார். அதே போன்று ஹர்ஷீப் சிங் 8 ஓவர்கள் பந்து வீசி 47 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய. அதே போன்று சுழல் பந்து வீச்சாளர் சகோதரி வீரமான அக்சர் பட்டேல் 10 ஓவர்கள் பந்து வீசி 33 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். சிவம் துபே கூட ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய. பதிலுக்கு துருப்படுத்தாடிய இந்தியா அணியினர் வெறுமனே 230 ஓட்டங்களை அவர்களும் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் 47.5 பந்து வீச்சு பிரதியிலே சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள். குறிப்பாக சொல்லுவார்கள், அதாவது இலங்கை அணியினர் ஒரு நாள் T20 போட்டியிலே தோல்வியடைந்திருந்தார்கள். 3 போட்டிகளையும் தோல்வியடைந்தார். இறுதிப் போட்டியிலே சூரியகுமார் யாதவ் அதாவது 6 பந்துகளுக்கு 6 ஓட்டங்கள் பெறாத நிலையிலே தோல்வியடைந்தார்கள் என்பதாக இலங்கை அணியினை கேவலமாக பேசியிருந்தார்கள். இப்பொழுது இலங்கை ரசிகர்கள் கூறுகிறார்கள் 14 பந்துக்கு 1 ஓட்டத்தை அடிக்க முடியாமல் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்தியா படை என்பதாக இலங்கை ரசிகர்கள் கூவிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம் மகிழ்ந்த ஆரம்பம் அமர்க்கலமாக இருந்தது இந்தியாவினுடைய. குறிப்பாக ரோஹித் சர்மா மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார். குறிப்பாக 58 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 45 பந்துகளுக்கு சரமாரியாக அடித்து சும்மா நொறுக்கி தள்ளி இருந்தார். 7 4 ஓட்டம் 3 6 ஓட்டம் அடங்கலாக ஸ்ட்ரைக்கர் 123 இருந்தது. சூப்பன் கில் 16 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 35 பந்துகளுக்கு. அதே போன்று விராட் கோலி 32 பந்துகளுக்கு 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். வசிங்கர் சுந்தர் 5, ஸ்ரேஸ் ஐயர் 23, KL ராகுல் 43 பந்துகளுக்கு 31 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். அக்சர் பட்டேல் 33 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். சிவன் துபே 25 என்பதாக அப்படியே மலமளம் வேண்டி விக்கெட்டுகள் சரிந்து போயின. இறுதியாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 230 ஓட்டங்களுக்குள் 9 விக்கெட்டுகளை வீழ்த்தி விட்டார்கள் இலங்கை அணி. இறுதி விக்கெட் இருந்தது. இந்த இறுதி விக்கெட் தான் அதாவது இலங்கை அணியினுடைய போட்டியை மாற்றக்கூடிய ஒரு விக்கெட்டாக இருந்தது. காரணம், அதாவது அந்த டைமிலே பந்து வீசியிருந்தார் இலங்கை அணியினுடைய தலைவர் அசலங்க பந்து வீசியிருந்தார். அதாவது ஹர்ஷீப் சிங் உயர்த்தி அடிப்பதற்காக வேகமாக அடிப்பார். அது மட்டையிலே படாமல் நேரடியாக அவருடைய காலிலே பட்டு LPW முறையிலே ஆட்டம் இழந்து சகல விக்கெட்டுகளையும் இழந்திருப்பார்கள் இந்திய அணியினர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய. அதே போன்று இலங்கை அணியுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணி சார்பாக மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார். அசித்த பெர்னாண்டோ 6 ஓவர்கள் பந்து வீசி ஒரு மேடின் ஓவரை போட்டிருந்தார். 34 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதேபோல் முகமது சிராஜ் இன்றைய தினம் அறிமுகமானவர் 4 ஓவர்கள் பந்து வீசி 25 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து எந்த விதமான விக்கெட்டுகளும் கைப்பற்றவில்லை. ஒரு ஓவருக்கு 6.25 வீதம் ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்க. துனித் வெள்ளாலைக்கு 9 ஓவர்கள் பந்து வீசி ஒரு மேடின் போட்டிருந்தார். 39 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகள். வனிந்து ஹசரங்க 10 ஓவர்கள் பந்து வீசி 58 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அகில தனஞ்சே 10 ஓவர்கள் பந்து வீசி 40 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க. இந்த போட்டியிலே இலங்கையினுடைய தலைவர் சரித் அசலங்க கூட 9 ஓவர்கள் பந்து வீசி 30 ஓட்டத்தினை மாத்திரமே விட்டுக் கொடுத்து மனுஷன் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த போட்டியிலே தோல்வியற்ற முடிவுக்கு வந்திருக்கின்றது. குறிப்பாக டிராப் ஆகி இருக்கின்றது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இந்திய அணிக்கும் வெற்றி கிடையாது, இலங்கை அணிக்கும் வெற்றி கிடையாது. சமநிலையில் இந்த போட்டி முடிவடைந்திருக்கின்றது. இந்த போட்டியினுடைய சிறப்பாட்டக்காரர் விருதை பெற்றிருந்தார் இலங்கை அணியினுடைய சகலுத்துறை வீரர் இளம் வீரர் துனித் வெள்ளாலகை என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. இந்த போட்டி டிராப் ஆனதன் பிற்பாடு மிகச்சிறப்பான ஒரு போட்டியாக 2வது போட்டி ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. அது வரைக்கும் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலை உங்களுக்கு தர நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இதே போன்று மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் RJ ஆசிரியர். வணக்கம் நேயர்களே.